நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கள ஸ்கூல்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வெண்பாவை ஸ்டாப் பண்ணது பிரச்சனை இல்லை, வெண்பாவை எதனா ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சலாம். ஆனால் வெண்பா போலவே ஒரு 30 பசங்களாம் அங்கே படிக்க வச்சுருந்தா அந்த படிப்புகிற பசங்க எல்லாருமே பாதியில் நிறுத்திட்டாங்க. இப்போ வேறு எங்கேனா போய் சேர்த்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ரிஸ்க் தான். நம்மக்கிட்ட இப்போ அதுக்கான பணமும் இல்லை. ஆனால் நம்ம விஜய் முன்கூட்டியே 12வது வரையும் படிக்க வைக்கிறதுக்கான எல்லாமே அமௌண்ட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க வேறு ரீசன் சொல்லி இந்த மாதிரி தப்பான வருஷம் கொடுத்த காசுனால தான் இவங்களை படிக்கணும், அப்படி இப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் நம்ம மல்லி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் படிப்புக்காக நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே அப்படியே சும்மா டொனேஷன் மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே தவளை நின்று குழந்தைங்களெல்லாம் வச்சுன்னு அந்த சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி அங்கே வர்றாங்க. அவங்க பார்க்குறதுக்கு கடவுள் மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அவங்களோட உண்மையான உருவம் நம்ம மல்லிக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எவ்வளோ பெரிய ராட்சசி, மற்றவங்க சொத்தை அடித்து பிடுங்கிறதுக்கோசரம் எந்த எல்லைக்கும் போவாங்க, எந்த விஷயத்தையும் செய்வாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு தான் தெரிய வரும். நம்ம ராஜேஸ்வரி வந்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அப்போவே சொன்னல மல்லி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு யாரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. என்ன இப்போ வந்து லாஸ்ட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு தனம் தான் இது, என்ன டப்பா ரொம்பிட்டுக்குதோ சில்லறையா இருக்குது, அந்த சில்லறையை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுருவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவதூறாக பேச ஆரம்பிக்கிறான். இதோ பாருங்கள், வந்தீங்களா போங்க, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டின்னு சின்ன பசங்களாம் பேச ஆரம்பிச்சிடாங்க. சின்ன பசங்களா ஸ்கூலுக்கு வந்தீங்களா, படிச்சிங்களா, பேசுனீங்களா, இதோடக்கணும், இந்த தேவையில்லாமல் பெரியவங்க பேசுங்கிறதுனால நுழையக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசினே போகிறீங்க, எல்லாமே ஒரு லிமிட்டு தான். இவங்க பண்ணுறதில்ல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் என்னத்துக்கு இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நாவை அடக்குங்க. எப்போவுமே பெரிய வாத்தியரெல்லாம் சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸ் எல்லாம், பெரியவங்க யாரான ஒருத்தர் பேசினுக்கிறோமோ நம்ம குறுக்க பேசக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல மற்றவங்கள அவமானப்படுத்தும் போதோ தேவையில்லாத அவதூறான வார்த்தை வரும் போதோ தட்டி கேட்கணும். தட்டி கேட்டால் தான் நம்ம படித்ததுக்கான ஒரு இதே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக செய்கிறோம். ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிற இடத்துல அந்த இடத்துல நாங்கள் கேட்குறோம், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். பசங்க வாயை மூடி போயிட்டு இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது சாமி, இதுக்கு மேலே பேசினா நம்ம பல்லெல்லாம் ஊற்றி போடுவாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ரொம்பவே சோகத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பாகவும் ஒரு பக்கம் பயமாகவும் போயின்னு இருக்குது. பயம் ஒரு பக்கம் அதிகமாக பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாகவும். கண்டிப்பாக இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போது, நம்ம வெண்பா இருக்காங்கள அவங்க இருந்து ராஜேஸ்வரியத்தை தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க, நாங்கள் உங்கள் வழியில் வந்தீங்களா, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் கொண்டு எங்கள் பொழப்பு வந்துன்னு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துன்னு எல்லாமே இந்த மாதிரி ஆட்டம் ஆடுவீங்க. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், நாங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களால் தாங்க முடியாது. இப்போதைக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஐயோ எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, ஆனால் சொத்து எதுவுமே உங்களுது இல்லை, நீங்கள் திருடப்பட்ட சொத்து, எல்லாத்துக்கும் திருப்பி வந்து நாங்கள் தருவோம். அந்த சமயத்தில் நீங்கள் அப்படியே சும்மா குறுகி போய் உட்காந்து இருப்பீங்க. ஐயோ என்னடா அவசரப்பட்டோம்லோ, தேவையில்லாமல் இந்த இவங்க கூட மோதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நட்டிங்கன்னு உக்காந்து இருப்பீங்க. அப்போ புரியும் யார் இந்த மல்லின்னு சொல்லிட்டு. விஜய் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு எதிராக ஆதாரத்தால் திருட்டின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த சொத்தை வாங்க மாட்டார், ஆனால் அந்த சொத்தை உங்ககிட்ட இல்லாத மாதிரி பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர் எஃபெக்ட் போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கே, கை காலெல்லாம் நடுங்குது, ஐயோ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல, கடவுளே நீ தான் போய் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸு பருப்பு இதெல்லாம் இங்கே எதுவும் வேகாது, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணணுமோ நீ இதை பண்ணு, நான் ஆட ஆரம்பித்தேன், என்னோடய ஆட்டத்தை நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சித் ஃபோன் பண்ணி அந்த விஜய் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்பப்போ கொஞ்சம் விசாரிச்சுன்னு அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ராஜம்மா என்னாச்சு, அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்தாச்சுல்ல, நம்மக்கிட்ட வந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்பெனி ரீதியாகவும் விஜய் ரொம்ப திறமைசாலி, அதனால் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும், இல்லைனா கம்பெனி ரீதியாக ஒரே அடி அடித்தானா நம்ம தரமட்டமாக கீழே போயிடுவோம், அதனால் எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி என்ன மேனேஜர் கம்பெனி நிலம் எப்படி இருக்குது மேடம், நீங்கள் வந்து அதானே எல்லாமே ஒரு பக்கம் பெயிண்டிங்லேயே இருக்குது, நீங்கள் சைனிங் அத்தாரிட்டி எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் எனக்கு கொடுத்தா தான் நான் எதாவது ஒன்று பண்ணுவேன், வாடா அப்படியே மொத்தத்தையும் அடிச்சுன்னு போயிடுவேன், என்ன ராஜேஸ்வரி ஒன்றும் தெரியாது இழிச்சி பாசி நினச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் மாட்டேங்குது. சரி பார்த்துப்போம், இதுக்கு மேலே பிரச்சனை வந்தால் ஏன்னா வரலாம், என்ன நாம் தாண்டா இங்கே கிங் ஆஃப் த மேன் அப்படின்ற மாதிரி உமன்ற மாதிரி ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு ஓரமாக போயிட்டாங்க. இத்தனை பட்டம் இன்னும் திறந்துலையே, இவங்க எப்போ தான் திறந்து போகிறாங்க, இவங்களுக்கு ஒரு நேரம் காலமே இல்லையடா திறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது திறந்ததுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இன்னும் தர வரல. தந்துட்டா உடனே திருந்துருவாங்களா, அதனால தரமாட்டாங்க யாரும். பார்ப்போம், வெயிட் பண்ணி
வெயிட்டாக அடிக்கணுங்க அவங்களெல்லாம். ஏன்னா சாதாரணமாக அடித்தா அவங்க உடனே ஐயோ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. அவங்களெல்லாம் மரண வெடியாக அடித்தா தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க ஜென்மத்துக்கும். ஐயோ இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும். சரி நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே கான்செப்ட் ஒரு பக்கம் ரொம்ப வளருது. அதனால் கான்செப்ட்டுக்கே கான்செப்ட் இருப்பாங்க. இதை பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து மண் ரொம்பவே ரோடுக்கு மேடாக இருந்துச்சு. அதனால் மண் ஃபுல்லாக வாரின்னு இருக்காங்க. மண் எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நிலத்துக்காரு அவங்க மண் அவங்க பண்ணுறது தான் எல்லாமே நடக்கும். நாம் சொல்கிறதுனால மண் அப்படியே வச்சு வைப்பாங்களா? இதனால் எவ்வளோ பின் விளைவுகள் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இன்னும் ரோடு ஹைட்டாக ஃப்யூச்சரில் அந்த குழந்தைகளுக்கு தான் கஷ்டம். இப்போ கொடுக்குற மண் ஈஸி, ஆனால் மண் ஃப்யூச்சரில் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் எது பண்ணாலும் ஃப்யூச்சரை யோசிச்சு பண்ணுங்கள். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம யோசிச்சு பண்ணால் நம்மளோட குழந்தைகள் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. பை பாய்.